வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடி செங்கலை உருவோன்னு சொன்னார்ல அறிவாலயத்தில். செங்கலை உருவோன்னு மந்திரி இந்திரியில் எல்லாம் இந்த மாதிரி லட்சணத்தை இருக்கிறதுனால ஒன்றுனா அடுத்து போக வேண்டியதான்னாரு. இதில் செங்கல் அடுத்தும் உருவ வேண்டாம் போல் தெரியுது, அவங்களே உருவி போனது போல் தெரியுது. எப்படின்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி பொன்முடி வாய் பேசி மாட்டிட்டேன். செந்தில் பாலாஜி 10 ரூபா அது இது ஒரு வரமுறை இல்லாமல் அடித்து முதல் குடும்பத்துக்கு கொடுத்து இப்போ சுப்ரீம் கோர்ட் நாளை இவர் கொஞ்ச நாள் முன்னாடி ஏடிஎம்கே உதயகுமார் வந்து சட்டசபையில் கேட்கும்போது ஏதோ இந்த கனிம வளம் சம்மந்தமாக கேட்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு நக்கலாக பதில் சொன்னேன் அப்படி துரைமுருகன். அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவரை டம்மி பேச பண்ணி விட்டோம். இதை மாதிரி ஒன்றுனா இருக்குது. இப்போது இப்படி எடுத்துக்கங்க, அந்த மாதிரி மந்திரிலாம் வெளியே போகும்போது நாளைக்கு சட்டசபை தேர்தல் வரும்போது ஒர்க் பண்ணுவாங்களா? இப்போ பொன்முடிக்கு தான் லட்சுமண ஒருத்தரை கொண்டான்றாங்க, அவர் ஏடிஎம்கில் வந்தவருங்கிறாங்க. அவர் எல்லா சீட்டும் ஜெயிச்சு லட்சுமண ஜெயிக்க விடுவாரா பொன்முடி? அவர் தான் நூக்கன்காரன்னு தெரியும். இப்போ பையனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் நூறுமுடி பொன்முடி செல்லா காசாக இருக்கிறதுக்கு விரும்புவாரா? ஸோ இந்த மாதிரி அதிகாரி மாதிரி செயல்படும். இந்த மாதிரி இன்னும் பல பேர் உள்ளே போவாங்க, எல்லோரும் வேலை செய்யாமல் அவங்களுக்கு அதிருப்தி வரும். அப்போ சீனியர் ஜூனியர்னு பிரியும். எல்லாம் காரணம் ஒன் சீக்கிரமாக உதயநிதி கொண்டு வந்தது மகாத்மா. அவர் சினிமா சம்மந்தப்பட்டு தான் போகிறாங்கிற அவர் பிடிச்சி உள்ள உட்காரிச்சிட்டு இப்போ இதுக்கெல்லாம் பயன்பட்ட மாப்பிள்ளையை கருவேப்பிலை மாதிரி வச்சுருக்காங்க. மறுபடியும் அவர் உள்ளே கொண்டு வந்து அது ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு போல். மறுபடியும் நீங்கள் பாருங்கன்னு போது அவர் மறுபடியும் சும்மா பார்த்துட்டு வேறு என்ன போவாரா அந்த திராவிட மாப்பிள்ளை? ஏன்னா பண்ணது அவர் பலன் அளிக்கிறது உதயநிதி, அதனால் பல பிரச்சனை வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்களிக்கும் போது 26 தேர்தல் வரும்போது இப்போ அந்த ஊடகங்கள்லாம் வந்து இப்போ இருந்துகிட்டு இருப்பாங்க. இதே தான் பழசு இருந்தாங்க, இப்போ காசு கொடுக்குறாங்க வேறு மாதிரி இருந்தது. ஒரு ஹை லெவலில் போலீஸ் தரப்பில் இருக்கும்போது அது அப்போ டக்குன்னு எலெக்ஷன் டேட் அறிவிச்சுன்னு எல்லாம் மாறிட்டாங்க. இதே நிலைமை தான் நாளைக்கு வரும். எலெக்ஷன் டேட்டை அறிவிக்கும் போது இதெல்லாம் மாறும், இப்போவே தெரியும். அப்போது இன்னும் பல கூட்டணி திருமாவளவன்லாம் அங்கே இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏடிஎம்கே கூட தான் இருக்க போகிறோம், பாஜக தனியாக தான் இருக்குது. பாஜக கூட்டணி தான், எல்லாம் ஒருங்கிணைக்கிறது. அவருக்கே தெரியும் எப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறும் கணக்கு. இந்த கணக்கெல்லாம் ஒன்றா மாறும், இன்னும் டைம் இருக்குது. இது மாதிரி ஊடகங்கள்லாம் மாறி இவங்க இதெல்லாம் மாறும்போது அவங்க உள்ள இவங்களுக்கு பாட்டுக்கு இந்த எப்படி பாய்சன் அவங்க உள்ளக்குள்ளே பழிச்சத்தனை அடிச்சுக்கிறேன், நம்மளும் அடிக்கிறேன், எல்லா பக்கம் அடிக்கிறேன், காணாமல் பார்ப்பேன், அந்த நிலை தான் வரும். எதிர்கட்சியாக கூடி வரக்கூடாது, அப்படி தான் அமித்ஷா இலக்கு. அதுக்கப்புறம் அறவே கூடாது. அதை நோக்கி தான் போவாங்க. அது கலவரம் அந்த கூட்டணி போகும். அதில் பல